ஓம் தத்சத். ஆனந்தமாக இருக்கின்றோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத்சத். நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. நாம விரும்பின மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாம ஒரு பிஸ்னஸ் பண்றோம். அந்த பிஸ்னஸ்ல நம்ம நினைச்ச மாதிரி சக்சஸ் பண்ண முடியல. அப்போ உறவுகள், குழந்தைங்க, மனைவி, கணவன் இவங்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை. இப்போ இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம நிம்மதியா வாழணும். அப்ப அந்த நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன வழி? அதே சமயம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்ல நம்ம ஏதோ ஒரு வகையில் சக்சஸ் பண்ணி ஒரு ஏர்னிங் பண்ணலான்னு போனா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அப்ப அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஒருத்தர் சக்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி கடைசியில் அது ஃபெயிலியரும் ஆகுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது? அப்போ இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, மன துக்கம், அப்புறம் ஃபேமிலிக்குள்ள துக்கம், இப்போ இதெல்லாம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு உறவுகளில் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறோம். அந்த எதிர்பார்ப்படி நடக்கலைன்னா அங்கே ஒருத்தர் விளைவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்ம ஏன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியறதில்லை, புரிஞ்சு ஏன் நிற்க முடியறதில்லை, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அலசி ஆராயறதா இந்த இந்த தன்னை உணர்தல் வகுப்பு. இந்த தன்னை உணர்தல் வகுப்புல தெளிவா மனசு எப்படி இயங்குது, நமக்கு ஏன் விருப்பு வெறுப்பு வருது, நமக்கு ஏன் கோபம் வருது, பொறாமை வருது, அந்த பொறாமையிலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது, கோபத்திலிருந்து எப்படி விடுபடுறது. இதுல நிறைய பேர் என்னன்னா, நிறைய பேர் இப்ப நான் ஆன்மீகத்துக்குள்ள நிறைய சந்திச்ச நண்பர்கள்ல, அதாவது தவற உணரக்கூடிய பக்குவம் இருக்கிறது இல்லை. தவற உணர்ந்து அந்த தவறை ஏத்துக்கிற மனநிலை வர்றதில்லை. அப்புறம் இன்னொன்னு என்ன, ஒரு தவறை ஒருத்தர் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அவங்க மேல வெறுப்புணர்வு தான் அதிகமாகுது நிறைய பேர்த்துக்கு. நான் சந்திச்சல 100% தவறை சுட்டி காட்டினா அதை சந்தோஷப்பட்டு அந்த தவறிலிருந்து வெளியே வரணும். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த தவறுல மறுபடியும் அதாவது அந்த அந்த தவறை சுட்டி காட்டுறவங்க மேலேயே நம்ம வெறுப்புணர்வை வளர்த்திக்கிறோம். அது அவங்க அவங்கள கட்டுப்படுத்துற மாதிரியும், அவங்க ஒரு இமேஜின்ல போய் மாட்டி அவங்க போய் சிக்கிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நாம் நிறைய விஷயங்கள் நான் ஆன்மீக இந்த பிரம்மயோக சென்டர், பிரம்மயோக அறக்கட்டளையில இந்த மாதிரி நிறைய பேர்த்த நான் சந்திச்சிருக்கேன். ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தெளிவா உணர்ந்து நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை களையறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி நம்ம தவறுகளை களைஞ்சு நம்ம அதை தியானத்து மூலியமாகவும் ஞானத்து மூலியமாகவும் மேல மேல நம்ம அதைய கரெக்ட் பண்ணிட்டு போகும்போது தான் நம்ம உண்மையான ஒரு திருப்தியான நிலையில ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா, அதாவது ஆன்மீகமாகட்டும் உலகில் ஆகட்டும், இது ரெண்டுலையுமே நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா வாழ முடியும். அதுக்கு இந்த விதாதா ஞான வகுப்பு, ஞான தியான வகுப்பு உங்களுக்கு கூகுள் மீட்லேயும் நடக்குது, நேரடியாகவும் நடக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த மனோபலம் கிடைக்கும். என்ன மனோபலம்னா, மிக முக்கியமான மனோபலம் என்னன்னா, தன்னுடைய தவறை புரிஞ்சு அதை ஏற்று மாற்றிக்கிறது தான் உண்மையான மனோபலம். அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தெரியாமையே தப்பு பண்ணியிருப்பாங்க, வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கும் போது
அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள மன்னிக்கக்கூடிய தன்மை, இது ரெண்டுமே அவ்வளோ சீக்கிரம் வராது, நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து இந்த மாதிரி அப்போ அந்த பலங்கள்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த விதாதா வகுப்பில், ஞான வகுப்பில் கலந்துக்கிட்டு, நீங்கள் ஞான தியான வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களை நீங்கள் உணர்ந்து நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இறைவன் உங்களுக்கு உதவுவார். ஓம் தத்சத். ஆனந்தமாக இருக்கின்றோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத்சத்.